இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சரிகமப ஜம் சீசன் 4 குட்டீஸை வச்சு ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதாவது ஜூன் 23ஆம் தேதி இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற இருந்துச்சுங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த இசை நிகழ்ச்சி நடைபெறலை. சீரற்ற காலநிலை, அதாவது மழை காற்று அதிகமாக வீசினால அந்த இசை நிகழ்ச்சி நடைபெறலைங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள நம்ம சரிகமப சீசன் 4லேருந்து நிறைய குட்டீஸ் போயிருந்தாங்க. அதில் போனது திவினேஷ் போயிருந்தார், அதே மாதிரி அபினேஷ், மற்றது புவனேஷ், ஸ்ரீமதி, ஹேமத்ரா, மஹதி, ஹர்ஷினி, தியானயன், அதோட அர்ச்சனா மேம் போயிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைகளோட பெற்றோர்கள் மற்றும் சதீஷ் பேண்ட் குழுவினர்களில் ஒரு சிலர் பேர் உறுப்பினர்கள் போயிருந்தாங்க. எல்லாரும் சேர்த்து ஒரு 25-30 பேர் போயிருந்தாங்க. எல்லாருமே ஆசையாக போயிருந்தாங்க. நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இவங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இசை நிகழ்ச்சியில் இவங்க பாடுறதை பார்க்கையும் கேட்கையும் ஏராளமான வந்திருந்தாங்க. ஆனால் இசை நிகழ்ச்சி ஆரம்பிக்க ஒரு சில நிமிடங்களுக்கு இந்த பலத்த காற்றும் மழை வீசுறதுனால இந்த இசை நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டுச்சுங்க. அங்கே அநேக மாணவர்கள் வந்திருந்தாங்க, வயதானவர்கள், குழந்தைகள் என நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லோருக்கும் ரொம்ப கவலைங்க. எல்லாரும் குழந்தைகளை பாடல்களை பார்க்க எவ்வளோ ஆசையாக வந்திருப்பாங்க. அதோட இவங்களுக்கு சரிகமப சீசன் 4க்கு பிறகு முதலாவது சர்வதேச நிகழ்ச்சிங்க. பாவம், குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க. யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு இடம்பெற்றுச்சுங்க. ஏன்னு சொன்னால் இயற்கைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் மீண்டும் இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஏற்பாட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இந்த இசை நிகழ்ச்சி திரும்பவும் நாங்கள் செய்வோம், அதற்கான முன்னறிவித்தலையும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டுக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப கவலைத்தாங்க. எப்படியாவது இந்த இசை நிகழ்ச்சி மீண்டும் நடைபெறணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறதுனால அந்த ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் சென்று முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலை. எல்லாருமே இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம், பாட்டெலாம் பாடலாம் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே வந்தது. ஆனால் அது நடைபெறலைங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே வந்திருந்த மக்கள் அனைவருக்குமே ரொம்ப கவலை. எல்லாரும் பார்த்தது இந்த குட்டீஸ் பாடுறதை கேட்கத்தான் எல்லாருமே ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அது நடைபெறலைங்க. திரும்பவும் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க இந்த இசை நிகழ்ச்சி திரும்ப எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த இசை நிகழ்ச்சி தடைப்பட்டதால் ஏற்பாட்டுக்குள்ள அறிவித்த மாதிரியே திரும்பவும் இந்த இசை நிகழ்ச்சி நடக்கணுங்க. அது தாங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஆசை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.